உடுமலை கால்வாயில் அதிகப்படியான தண்ணீர் வெளியேற்றம், வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி அணையை ஆதாரமாக கொண்டு கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் 3,76,152 ஏக்கர் நிலங்கள் PAP திட்டத்தின் கீழ் பாசன வசதி பெற்று வருகின்றன. PAP பிரதான கால்வாய், உடுமலை மற்றும் பூலாங்கிணர் கால்வாய் கிளை வாய்க்கால்கள் மூலம் தண்ணீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வறட்சியின் காரணமாக அணையில் குறைவான நீர் இருப்பு உள்ளதால் விவசாயிகளின் போராட்டத்திற்கு பின்பு PAP 4ஆம் மண்டல பாசனத்திற்கு கடந்த 16ஆம் தேதி 2ஆம் சுற்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாசன நிலங்களுக்கு தண்ணீர் சென்று கொண்டுள்ளது. இந்த சூழலில் இன்று அரசு கலைக்கல்லூரி அருகே உடுமலை கால்வாயில் PAP தண்ணீர் கால்வாயின் கரையை தழுவியவாறு 2 புறமும் கரை புரண்டு ஓடியது. அந்த தண்ணீர் கால்வாயின் கரைக்கு அருகில் உள்ள டீ கடை, தொழிற்சாலைக்குள் புகுந்தது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், சமீப காலமாக நிலவுகின்ற பருவநிலை மற்றும் காலநிலை மாற்றத்தால் மழைப்பொழிவு படிப்படியாக குறைந்து வருகிறது. இதன் காரணமாக PAP திட்டத்தில் 5 சுற்றுகள் வழங்கப்பட்ட தண்ணீர் தற்போது 2 சுற்றாக குறைந்துள்ளது. கிடைக்கும் தண்ணீரை அமிர்தமென நினைத்து விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி வருகின்ற சூழலில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக உடுமலை PAP கால்வாயில் தண்ணீர் கரை புரண்டு ஓடி வீணாகி வருகிறது. கால்வாயில் முறையாக பராமரிப்பு செய்யாமல் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பொங்கி வழிந்ததா அல்லது அதிகப்படியாக திறந்துவிடப்பட்டதால் வழிந்து சென்றதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. திடீரென ஏற்பட்ட செயற்கை வெள்ளத்தால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். போதுமான மழை பொழிவு இல்லாத வறட்சியான சூழலில் தண்ணீர் வீணாகி வருவதால் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் உள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மத்தியில் அதிருப்தி நிலவி வருகிறது. எனவே உடுமலை கால்வாயில் PAP தண்ணீரை வீணடித்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கால்வாய் பராமரிப்பு பணிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவிடப்பட்டதா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர்.